இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம். செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக செக் பண்ணுறது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான். அதை நான் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. இதை விட வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ண மேட்ருகள்லாம் நான் கடந்து போயிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க வேலையை செய்யலைன்னா இந்த இந்தியாவாக இருக்காது. அவங்க வேலையை செய்கிறாங்க. தவறாக ஏதோ வந்து தேங்காய் பிரசாதத்தை நான் எடுத்துகிட்டு போன அந்த பையன் வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். ஓப்பன் பண்ணியும் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னுடைய ரசிக பெருமக்கள் இந்த நியூஸ்களை பார்த்துட்டு என்னோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுதாபத்தையும் கோபத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களில் எதற்கு இந்திய மக்கள் தங்களுடைய சக்தியை வீணாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதில் எனக்கு பெரிய வருத்தம். ஏனென்றால் எனக்கே அது பெரிய விஷயமாக இல்லை. அதை பற்றி நான் ஒரு எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து ஏதோ ஒரு மாகாணத்திலிருந்து தங்கள் குழந்தை குட்டிகளை விட்டு வந்து இங்கே வந்து ஒரு இரிட்டேஷனில் வர்றவங்களோட அந்த டைமுக்கு வேலைக்கு போகணும், வந்து சாப்பாடை பார்க்க முடியாது, அந்த இது பண்ண முடியாது, அந்த இரிட்டேஷனில் கூட இருப்பாங்க. வர்றவங்கள எப்படி நடத்துகிறோங்கிறது தெரியாது, யாருன்னு தெரியாது. தயவுசெய்து இதுபோல செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை என்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை, சாதாரண விஷயம். நான் உங்களைப் போல் ஒரு சாதாரணமானவன். ஒரு பொதுமக்கள் என்னை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. ஆனால் எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கட்டுமே. அதனால் நமக்கு என்ன? என்னை சோதிப்பதன் மூலம் அவன் பெரியவனாகிவிடதும் நான் சிறுமையில் ஆழ்வதும் கிடையவே கிடையாது, நடக்கப் போவதே இல்லை. நான் எப்பவும் ராஜாதான். அந்த இடத்தில் அவனுடைய வேலையை அவன் செய்கிறான், அதை அனுமதிக்கிறேன், அதற்கு நான் ஒத்துழைக்கிறேன். நான் அவன் சண்டையும் போடவில்லை, அவனும் என்னோடு சண்டை போடவில்லை.